வணக்கம் டெக்கி. சண்டேவே சூப்பர் சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கான தமிழ் டெக் நியூஸ் 15 இப்போ சுட உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. கீழே டைம் ஸ்டாம்பும் கொடுத்துருப்பேன். பட் எல்லா நியூஸும் இம்பார்ட்டன்ட் தான். பொறுமையாக வந்து பாருங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாமே நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய விஷயத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் ரீசெண்டாக லான்ச் பண்ண iPhone 14 சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் கனெக்டிவிட்டி கொடுத்தாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒருத்தர் இப்போ உயிர் பொழைச்சிருக்காரு. அதாவது ஒரு வாலிபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அலாஸ்காவில் வந்து ட்ரக்கிங் ஏதோ ஒன்று போயிருந்திருக்காரு. அங்கே விழுந்துட்டாரா என்னாச்சுன்னு தெரியல. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு செல்ஃபோன் சிக்னல் எதுவுமே இல்லாத பட்சத்தில் சேட்டலைட் கனெக்ஷன் மூலியமாக தொடர்பு கொண்டு, எமர்ஜென்சியை தொடர்பு கொண்டு அவர் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டார் அப்படின்றது போல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு டிஸ்பிளே இருக்குது, ப்ராசஸர் இருக்குது, கேமரா இருக்குது அப்படின்றது மாதிரி இதை மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயத்தில் எமர்ஜென்சி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். எல்லாத்தையுமே வந்து எல்லா பிராண்டும் கொடுக்கணும். குறிப்பாக இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் கம்பல்சரி கொடுக்கணும். மேபி இன்றைய முதல் கொஸ்டின் இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஐபி கொஸ்டின். நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல ஓட் பண்ணுங்க மறக்காம. ஸோ 2022 ஆல்மோஸ்ட் வந்து முடிய போது, டிசம்பரில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆப்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பில் பெஸ்ட் ஆப் எது அப்படின்னு சொல்லி உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணதில்லை. பட் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லேர்னிங்கான ஒரு ஆப்பாக இது இருந்திருக்கு. நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் யாரா வந்து வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் லெஜெண்ட். நான் விளையாடுனதில்லை, விளையாடவும் போகிறதில்ல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் M2 Mac உடைய கீக் பெஞ்ச் ஸ்கோர் வந்து இப்போ அன்வீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கோருக்கு வந்து 1853 அண்ட் மல்டி கோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,855 அப்படின்றது போல இருக்குது. இது M1 Maxை கம்பேர் பண்ணுறதுல 14% வந்து பவர் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது போல லீக்கில் சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆகலை. இன்றைய முதல் அடேங்கப்பா நியூஸ் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். பாட்னால ஒரு செல்ஃபோன் டவரை அப்படியே பார்த்தீங்கன்னா சுவாகா பண்ணிட்டுருக்காங்க. என்னடா பண்ணானுங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 பேர் 25 பேர் வந்திருக்கானுங்க. 3 நாள் பகலாக கஷ்டப்பட்டு டவரை நல்லா வெல்டிங்கெல்லாம் அறுத்து பீஸாக எடுத்துகிட்டு போய் வித்துட்டு இருக்கானுங்க. 19 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டவரை காணுமா. ஊர் மக்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் நினச்சாங்க கம்பெனி ஆளுங்க தான்ப்பா ஏதோ முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்களாட்டங்குது அப்படின்னு நினச்சி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ எஃப்ஐஆர்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. செம்ம காமெடியாக இருக்குல்ல. Oneplus இப்போ ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கான OS அப்டேட், அந்த 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தரப்போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாம்சங் அனௌன்ஸ் பண்ணாங்க, கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க எல்லா டிவைசஸ்க்குமே மேக்ஸிமம். அதே போல் இப்போ ஒன்ப்ளஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பக் இல்லாமல் எல்லா பிராண்டுமே மினிமமாக 4 வருஷம் OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டை கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா யூசர் ஆகிய நமக்கு ரொம்ப ப்ளஸ். அண்ட் OnePlus டிசம்பர் 12ஆம் தேதி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மானிட்டர்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியல் ட்விட்டர்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது X27 அண்ட் E24 அப்படின்ற பேரில் இருக்கும் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன வித்தியாசமாக வரப்போகுதுன்னு தெரியல, என்ன ப்ரைஸிங்கில் வரப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வந்ததுன்னா ரிவ்யூ பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி கூட நான் வாங்கியாச்சு இதை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பட் எக்ஸாக்ட்லி என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். iQOO அவங்களுடைய கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டியை வந்து இப்போ இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் iQOO ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கம்யூனிட்டியில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்க போது சொல்லுங்கள். கரெக்ட், போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததும் கரெக்ட், போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்லிம்மாக இருக்கும். எல்லாமே அதே தான். ஸோ அந்த மாதிரி தான் அது இருக்க போது. எனக்கு இந்த ஸ்ட்ரென்த்திங் கிளாஸ் மேலே போடுற கிளாஸ் மேலே நம்பிக்கையே போச்சுங்க. ஏன்னா நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா இப்படி இழுத்தும் ஸ்க்ராட்ச் அடிச்சு கீழே உள்ள போட்டுன்னு போயிடுது. பட் எப்படியோ வரட்டும், வரும்போது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் விக்டர்ஸ் வந்து உண்மையிலே வந்து நல்லா தான் இருந்துச்சு. மற்ற கிளாஸை பற்றி சொல்கிறேன். கார்னிங் உள்ள கிளாஸ்லாம் ஸ்பான்சர் பண்ணல, தெரிஞ்சுக்கோங்க. TRAI வந்து இப்போ ஒரு புது டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஒரு சில தகவல் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்பேம் கால், ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாமே நமக்கு வருது. பார்த்துட்டு நம்ம வந்து வேணும்னு சொல்லி பண்ணுறோம் பார்த்தீங்களா. இது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வர்றதே வந்து ஸ்பேம் கால் அப்படின்னா அது நமக்கு வராமையே வந்து கட் பண்ணுற அளவுக்கான ஒரு டெக்னாலஜியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு சீக்கிரம் அதை வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கும். ஏன்னா வந்து கட் பண்ணுறதும் சரி, வந்து கடுப்பு ஏற்றுறதும் சரி, நிறைய பேர் ஏமாத்துறதும் சரி, இதனால தான் இருக்குது. சீக்கிரமாக பண்ணுங்கள்.
ஆனால் ஜியோ என்ன பண்ணுறாங்கன்றதை யூகிக்கவே முடியல. ஏன்னா கூகுள் ஸ்டேடியாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கூகுள் பெரிய கம்பெனி அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜியோ என்ன பண்ணியிருக்காங்க, கெத்தா நாங்கள் க்ளவுட் கேமிங்கை லான்ச் பண்ணுறோன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. 50க்கு மேற்பட்ட க்ளவுட் கேமிங்கெல்லாம் இருக்கான். ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டிஜி யாத்ராவை இப்போ கிட்டத்தட்ட 3 ஏர்போர்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்ன ஒரே ஏர்போர்ட்டில் மட்டும் டெஸ்டிங்கில் இருந்தது. ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்லேயே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் முன்னாடியே பண்ணிவிட்டோம்னா, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நம்ம ப்ரூஃப்காக அதெல்லாம் வந்து காமிக்க வேண்டாம். இது இருந்தாலே ஃபேஸ் ஸ்கேனிங் மூலிமா டேரெக்டாக உள்ளே போயிடலாம் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. படிப்படியாக இது எல்லா ஏர்போர்ட்ஸுக்குமே வந்துடும் சொல்கிறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. பெங்களூரில் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன் பெங்களூரில் வந்தால் தான் ட்ரை பண்ணுவீங்களா? நம்ம ஊர்லாம் ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு சொன்னீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் வந்தாலும் ட்ரை பண்ணுறேன். கிருஷ்ணகிரியில் ஏர்போர்ட் இல்லை, ஒசூரில் வந்துச்சுன்னா மேபி ட்ரை பண்ணுறேன். ஓகே. 2022 Q3 டிவி சேல்ஸில் யாரா நம்பர் 1ல எல்லாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பொசிஷனில் அகெயின் இட்ஸ் ஷாமியை தான் மக்கள் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குறதா கவுண்டர் பாயிண்ட் இந்த ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஷாமியுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து இருக்குது. செகண்ட் பொசிஷனில் சாம்சங் இருக்காங்க 10%க்கு. தேர்ட் பொசிஷனில் எல்ஜி இருக்காங்க 9%க்கு. எனக்கு என்ன ஷாக்கிங்னா, சோனி இதில் இல்லை. மேபி எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால மக்கள் ப்ரிஃபர் பண்ணாமல் இருப்பாங்க நினைக்கிறேன். பட் குவாலிட்டி வைஸ் அவங்களும் வந்து செம்ம குவாலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஷாமி வந்து இங்கே ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு வேலை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தபடியாக வந்து காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்ப்ளஸும் இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களும் நல்ல டிவிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எந்த டிவி யூஸ் பண்ணுறீங்க? ஸ்மார்ட் டிவியாக இருந்தால் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அதுவா நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அந்த பிராண்ட் ஓகேவா என்ன எதுன்ற உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். சாம்சங் இந்தியாவில் R&D சென்டருக்காக ஒரு 1000 இன்ஜினியர்ஸை வந்து இப்போ ஹையர் பண்ண போகிறதா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிஸில் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, நீங்கள் இன்ஜினியராக இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பாத் இதுதான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் ஸ்கில் செட்ஸை அதிகமாக டெவலப் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் கரன்சி இப்போ அஃபிஷியலி வந்து ஒரு சில இடத்துல வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் ருப்பியை. ஸோ இதற்கு வந்து ஒரு சில பேங்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய வித்தியாசம் இல்லை, இதற்கும் 0 இன்ட்ரெஸ்ட் தான், பட் அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலி யூபிஐயை லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிரான்சாக்ஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ போகுதுன்னு தெரியுது. ஸோ டிஜிட்டல் ருப்பி இவங்க லான்ச் பண்ணும் போது எந்த விஷயத்தை லான்ச் பண்ணுறாங்க, எப்படி லான்ச் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் வந்து அஃபிஷியலி கொண்டு வராங்கன்றதை பொறுத்து அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்த 6 மாதத்தில் கிளினிக்கல் ட்ரையலுக்கு வரப்போகுது. எதுன்னு கேட்குறீங்களா? மூளைக்குள்ள சிப்பை வைக்கிறது. இலான் மஸ்க் கூடிய நியூராலிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் அந்த மூளைக்குள்ள சிப் வச்செல்லாம் செக் பண்ணி அதுக்கு வந்து நம்ம போன வருஷம் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை இப்போது 6 மாதத்தில் அதாவது 2023 ஜூன் ஜூலையில் வந்துடும் நினைக்கிறேன். மூளைக்குள்ள சிப் வைக்கிறது எல்லாம் ஒரு சில படங்கள் தான் ஞாபகம் வருது. நல்ல படமாக இருந்தால் சரி, புரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் என்ன சொல்ல வரேன். இலான் மஸ்க் வந்து டிம் குக்கை பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசினதாக, நாங்கள் ஆப்பிளில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம், நல்லா வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தாரு. அப்போ டிம் குக் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்விட்டரை வந்து நாங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து எடுக்கிற மாதிரி ஐடியாலாம் இல்லை, அதெல்லாம் வந்து சும்மா ஃபேக் அப்படின்றது போல் சொல்லியிருக்காரு. குட், ரியலி குட். டெஸ்லாவுடைய ட்ரக்கை 2017 அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஈவி எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரக்கு, நம்ம ஊரில் லாரி அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு லாரி. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி வந்து அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 100 ட்ரக் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் இந்த ட்ரக் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணதுலேருந்து 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் 3 ட்ரக்கை வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரக்குடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சை பொறுத்து மினிமம் ரேஞ்ச் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1,21,00,000, கொஞ்சம் அதிகமான ரேஞ்ச் இருக்கிறது வந்து 1,46,00,000. மீதி ட்ரக்கெல்லாம் எப்போ வரப்போகுது, என்ன ப்ரைஸில் வரப்போகுதுன்றது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலையா. வாட்ஸ்அப் யூசருக்கு ஒரு மிகப்பெரிய அபாயகரமான செய்தி. ஏன்னா பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் யூசர்ஸ் உடைய ஃபோன் நம்பர் இப்போ லீக் ஆகிருக்குன்னா எடுத்து யாரோ வந்து விற்றுருக்காங்க. ஸோ இனிமேட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் கால் மட்டும் கிடையாது, நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும், ஸ்கேம் வரும், மால்வேர் வரும். கிளிக் பண்ணி மாட்டிக்காதீங்க. தெரியாத நம்பர்லேருந்து எவன் எதுக்கு பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, பொண்ணு ஃபோட்டோ இருந்தாலும் சரி, பையன் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, கடவுள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, ரிப்ளை பண்ணாதீங்க. 2022 கடைசி வீக்கில் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் தமிழ் டெக் ஃபேமிலியில் நிறைய பேர் பார்க்கக்கூடிய முக்கியமான சீரீஸ் அப்படின்னா தமிழ் டெக் நியூஸ் தான். ஸோ இந்த நியூஸில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்விகள் வந்து கேட்குறேன். ஸோ உங்களுக்கு அடுத்ததாக தமிழ் டெக்கில் என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து செய்தால் நல்லாயிருக்கும், என்னென்ன சீரீஸ் கொண்டு வரலாம், இல்லை இப்போ டெக் நியூஸே பார்க்குறீங்க, அந்த டெக் நியூஸில் தமிழ் டெக் இருந்துச்சு இப்போ இல்லை, அதை திரும்ப கொண்டு வாங்கன்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வேறு மாதிரி கேட்டகரிஸ் மாற்றுங்க, இந்த மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லி எந்த மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் சரி, சேனலுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலுமே சரி, இல்லை டெக் நியூஸ்க்கு எந்த சீரீஸ்க்கு இருந்தாலுமே சரி, தாராளமாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு சில பேரை நான் தேர்ந்தெடுத்து ஏதாச்சும்
என்னோட சைட்லேருந்து ஷேர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ நிறைய ஸ்பேம் வந்து கிவ்அவேல போகுது, அதனால் வந்து நான் கிவ்அவேன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எந்த ஒரு பேரில் கிவ்அவே பார்த்தாலும் எல்லாமே ஃபேக் தான், நம்பாதீங்க. ₹1 யாருக்கும் தர வேண்டாம், யாருக்கும் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க. இன்னொரு தடவை வார்னிங் சொல்லிடுறேன். பட் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் மட்டும் கண்டிப்பாக எனக்கு வேணும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.